வார்த்தையில் இருங்க, வார்த்தையில் ஜீவிங்க. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் எங்களிடத்தில் பேசினார். அவர் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுற பிரதர் அப்படின்னு. அதில் ஜெபமெல்லாம் பண்ண வேண்டாம், தீர்க்கதரிசி தான் சொல்கிறாரு, உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானா நீங்கள் எங்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு வரமாட்டீங்க அப்படின்றாரு. நம்ம செய்தி கேட்டாலே வார்த்தை நமக்குள்ளே வந்தாச்சுனால வியாதி சுகமாயிரும், நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார். அவர்கிட்ட போய் இல்லை அப்படியெல்லாம் இல்லை, தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார் இதுதான்ட்டு. ஒருவேளை பிரதர் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா, கரெக்டாக தப்பான்னு கேட்டால் நம்ம விளக்கம் கொடுக்கலாம். அவர் அதுதான் முடிவு பண்ணிட்டார், அவ்வளோதான். நம்ம அவருக்கு எத்தனை சொன்னாலும் செவிடங்காதில் சங்கு வச்சு ஊதுன மாதிரி தான், அது பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா, அந்த சகோதரர் நம்ம உள்துறைக்குள் போய்விட்டோம். உள்துறைக்குள்ளே போனவனுக்கு என்ன கிடையாது, உள்துறைக்குள்ளே அவனுக்கு ஜபம் தேவை கிடையாது, உபவாசம் தேவை கிடையாது, சபை தேவை கிடையாது, ஆராதனை தேவை கிடையாது, எல்லாவற்றையும் முடிச்சுட்டு உள்துறைக்குள்ளே போயாச்சு. இதைத்தானே நம்ம காரணியால் நம்ம மீட்டிங் போடும்போது ராபின்சன் சொன்னார், உள்துறைக்குள்ளே நம்ம போயாச்சு, இப்போ நமக்கு என்ன இதெல்லாம் தேவையில்லை, நம்ம ரேப்சர் ஆகிட்டோம் அப்படின்றாங்க. உள்துறைக்குள்ளே போயாச்சுன்னா நமக்கு அதை யார் சொல்லணும்? உள்துறைக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு யார் சொல்லணும்? யாருங்க சொல்லணும்? தைரியமாக சொல்லுங்கள், யார் சொல்லணும்? நமக்கு உள்துறைக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு யார் சொல்லணும்? தீர்க்கதரிசி சொல்லணும். தீர்க்கதரிசி சொல்லணும் செய்தியில், நம்ம உள்துறைக்குள்ளே போயாச்சு அப்படின்னு. சரி, அவர் சொல்லலை. இல்லை பிரதர், அவர் காலத்தில் நம்ம உள்துறைக்குள்ளே போகலை, 1963 நம்ம உள்துறைக்குள்ளே போகலை, 1977 தான் போனோம். ஆக உள்துறைக்குள்ளே போகிறது தீர்க்கதரிசிக்கே தெரியாது. அப்போ தீர்க்கதரிசியே உள்துறைக்குள்ளே போகலையே, தீர்க்கதரிசி போகாதப்போ நம்ம எப்படி போவோம்? உள்துறை என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு சரீரம் மகிமை அடைஞ்சதா இல்லையா? மகிமை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அந்த திரையை கடந்து பிதாவை சந்திக்க போனார் இல்லையா? இந்த திரையை கடந்து தான் என்ன செஞ்சாரு? உள்ளே போனார். அப்போ திரைக்குள்ளே போகும்போது அது சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? மாம்சம் இருக்கும்போது திரையை கடந்து போனாரா? போகல. அப்போ எப்போ போனார்? சரீரம் மகிமை அடைந்ததுக்கு பிறகுதான் திரையை கடந்து போனார். நம்முடைய சரீரம், சாவுக்கு எதுவான இந்த சரீரம், மாம்ச சரீரம் எல்லாம் அழிந்து போனதுக்கு பிறகுதான் மகிமின் சரீரமாக மாறும்போது, ரேப்சரில் அந்த சரீரம் மாறுபட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம செய்கிறோம், உள்துறைக்குள்ளே போகிறோம். அந்த உள்துறைக்குள்ளே போயாச்சுன்னா அங்கே போனதுக்கு மத்திய ஆயத்துக்கு போனது பிறகு நமக்கு ஆராதனை தேவையா? இங்கே பூமியில் ஆராதனை இருக்காது. என்னங்க இருக்கும்? அங்கே ஆராதனை இருக்கும். இங்கே ராபோஜனம் இருக்காது, அங்கே ராபோஜனம் இருக்கும். இங்கே நமக்கு ஜபம் இருக்காது, ஏன்னா அங்கே நமக்கு ஜபம் தேவை கிடையாது இல்லைங்களா? அப்போது மகிமின் சரீரமாக மாறினதுக்கு பிறகு தான் என்ன செய்ய முடியும்? உள்துறைக்குள்ளே போக முடியும். அப்போ நம்ம உள்துறைக்குள்ளே போயாச்சுன்னு ஜெபம் பண்ணாமல் இருந்தோம்னா, தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார் 63 மேகஸ்தம்பம் வந்த உடனே 7 புத்திரர் வெளிப்பட்டதுக்கு பிறகு நம்ம உள்துறை உள்ளுக்குள்ளே போயாச்சு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 6:20 சொல்றாங்க. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ திரைக்குள்ள அவர் பிரவேசிக்கும் போது அது சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? மகிமின் சரீரமாக இருந்துச்சு. மாம்ச சரீரத்தோடு அவர் போகலை. அப்போ 1967 63 77 யாருமே உள்துறைக்குள்ளே போகலை. உள்துறைக்குள்ளே போயிருந்தா ஜபம் தேவையில்லை, அல்லது பிரசங்கம் தேவையில்லை, சபை தேவையில்லைன்னா உனக்கு இன்னும் தேவையில்லை. என்ன? கல்யாணம் தேவை கிடையாது, பிள்ளை பிறப்பு தேவை கிடையாது, உடல் உழைப்பு தேவை கிடையாது, உனக்கு சாப்பாடு தேவை கிடையாது. உள்துறைக்குள்ளே போனவனுக்கு பிரியாணி தேவையா? உள்துறைக்குள்ளே போனவனுக்கு காபி டீ தேவையா? உள்துறையில் போனவனுக்கு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை தேவையா? இல்லை. ஏன்? சரீரம் என்ன இருக்கு? மகிமை அடைஞ்சாச்சு. ஸோ இப்படிப்பட்ட தவறான உபதேசக்காரருடைய கண்ணோட்ட பிசாசு எப்படி மாத்திரம் பாருங்க. அப்போ தீர்க்கதரிசி ஜபத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு வாசிங்க பாருங்கள். ஒரு புக்கே அதுக்கு இருக்குது. தீர்க்கதரிசி ஜபம் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு செய்தியிலுமே தீர்க்கதரிசி சொல்லலை. ஜபம் பண்ணுங்க தான் சொன்னார். அவர் ஒரு ஆராதனை பண்ணுறாரு, பரிபூர்ண விசுவாசம்னு நினைக்கிறேன் செய்தியில். ஜனங்கள் லைனில் ப்ரேயருக்கு வராங்க. வரும்போது அவர் சொல்கிறார், நான் பரிபூர்ண விசுவாசத்தை பற்றி பேசிட்டு வந்தேன். பரிபூர்ண விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானா இப்போ நீங்கள் லைனில் முண்டி அடிச்சுட்டு வர மாட்டீங்க, நீங்களே ஜெபம் பண்ணிட்டு சரி பண்ணியிருப்பீங்க. ஜெபம் பண்ண வேண்டாம்னு அவர் சொல்லலை.
அதை இவங்க என்ன செய்கிறாங்க, ஓ ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அப்போ உள்துறைக்குள்ளே போயாச்சுன்னு தானே அர்த்தம். அப்போது பரிபூர்ண விசுவாசம் நமக்குள்ளே வந்தாக ஜெபம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தவறான உபதேசத்தை என்ன செய்கிறா, இந்த தவறான உபதேசக்காரர் கொண்டு வராங்க. ஆனால் தீர்க்கதரிசி எந்த செய்தியிலுமே ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொன்னதே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். வாசிங்க 1வது பக்கத்தில் செய்தி, அவர் இந்த வழியே கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிற அந்த செய்தியில் பேரா 54 சொல்கிறார். வாசிங்க, பாருங்கள் ஜெபம் காரியங்களை மாற்றி போடும், உன்னுடைய புருஷனையோ அல்லது ரட்சிக்கப்படாத உன்னுடைய ஒருவனை தேவனுடைய சமூகத்தில் வைத்து பின்பு ஜெபிப்பாயானால் தேவன் எங்காவது ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஏனென்றால் அவர் செய்வதாக வாக்களித்துள்ளார். இது எப்ப சொன்னாரு, 1964 சொல்றார். அவர் இந்த வழியே கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. உன் மனைவி ரட்சிக்கப்படலினா, உன் கணவர் ரட்சிக்கப்படலினா என்ன செய்யணும், அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னா சொன்னாரு. அவனுக்காக நீ ஜெபம் பண்ணணும், அவளுக்காக நீ ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா. ஜெபம் பண்ணுகிற போது அவன் என்ன செய்யறார், தேவன் என்ன செய்யறாரு, தேவன் எங்காவது ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஏதோ ஒரு வகையில் என்ன செய்வார், அவங்கள கொண்டு வருவார். புரியுதுங்களா. அவகிட்ட சண்டை போட்டு அவளை பேய பிசாசின்னு சொல்கிறத விட அவன் இவனு பேசுறதை விட என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு நம்முடைய உரிமையை எடுத்துக்கணும். உட்கார் இருந்துக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. நம்முடைய சத்தியத்தில் ஆவிக்குரிய விசில் எடுக்கிற உரிமையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதை அவன் தடுக்க முடியாது. ஆனால் அவனுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும், அவளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபம் காரியங்களை மாற்றி போடும். உன்னுடைய புருஷனையோ அல்லது ரட்சிக்கப்படாத உன்னுடைய ஒருவனை தேவனுடைய சமூகத்தில் வைத்து பின்பு ஜெபிப்பாயானால் தேவன் எங்காவது ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஏதோ ஒரு வகையில் அவன் போயிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு கார் அடிக்கும், கால் உடஞ்சி போயிடும். அதுக்கு பிறகு வருவான், மனைவியுடைய அருமை அவனுக்கு தெரியும், மாறுவான், கர்த்தரை ஏற்றுக்கொள்வான். அவன் ஏதோ ஒரு வகையில் போவா, எவனாலேயாவது ஏமாற்றப்படுவாள், ஏதோ ஒரு நடக்கும், அல்லது ஏதோ ஒரு வியாதி வந்துடும், கைகால் வராமல் போயிடும். புருஷனுடைய அருமை அப்போ தான் அவளுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட புருஷனை சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட மனைவி சொல்கிறேன், மற்றவங்கள கிடையாது. ஆகவே தான் நீ செய்யணும். ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கணும்னு ப்ராப்ளம் சொல்கிறார். ஜெபிக்காம உள்துறைக்குள்ளே போயாச்சு அப்படின்னாக்க அப்போ இவனை மாற்றுறது யாரு? ஸோ ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துல கூட என்ன செய்யல, சாப்பிட்ற விஷயத்தில் கூட சொல்லியிருக்காருங்க. வாசிங்க, கேள்விகளும் பதில்களும் அப்படிங்கிறதுல 181வது பேராவில் சொல்கிறார். வாசிங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் எந்த உணவையும் புசிக்கலாகாது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. பாருங்கள், அதை நீங்கள் புசிக்கும் போது கூற வேண்டியதாவது, கர்த்தராகிய இயேசுவே, நீர் இந்த ஆகாரத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தினீர். இப்போது விசுவாசத்தினாலே இந்த ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்துகிறேன். இது எங்கள் சரீரங்களுக்கு பலத்தை அளிப்பதாக. நீங்க சாப்பிடும் போது கூட ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும். என்ன நல்ல உணவாக இருந்தாலும் கூட ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு விஷமா மாறிடும். ஆனால் என்ன விஷமாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிடும்போது அது உங்களுக்கு பரிசுத்தமான ஆகாரமாக இருக்கும். சாப்பாட்டு கூட ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் நல்லா ஆயிரும் அப்படின்னலாம் கிடையாது. நீங்கள் சாப்பாட்டு கூட ஜெபம் பண்ணுங்க. அது எப்போ சொல்கிறாரு, 64 CODயில் சொல்கிறார். அடுத்த பக்கம் பாருங்க, வாசிங்க, தேவதூதனும் கட்டளையும் அப்படிங்கிற செய்தியில் சொல்கிறார். இல்லைங்க, தேவதூதனும் கட்டளைங்கிற செய்தியில் எண் 17வது பேரால சொல்கிறார். வாசிங்க, இரவு நேரங்களில் நான் அதிகமாக தூங்காமல் செல்போன் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படியா சொன்னாரு. நான் அதிகமாக தூங்குவதில்லை, எப்போதும் ஜெபத்தில் இருக்கிறேன். எப்பொழுதும் போனில் இருக்கிறேன்னு ஒரு சொல்ல, எப்பொழுதும் நான் ஜெபத்தில் இருக்கிறேன். இரவு நேரம் எல்லா பிசாசுடைய வல்லமையும் காலை வரும்போது முடிந்து விடுகிறது. அவர் உலாவி வராத நேரத்தில் அதுதான் பரிசுத்தாவி அசைவாடி என்னுடன் பேசுகிற நேரமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் அதிகாலையில் ஜெபிக்க செல்லுங்கள். அதிகாலையில் எழுந்துருங்க. காலையில் எந்திரிக்கணும், நேரத்தில் அதிகாலையில் ஜெபிக்கணும், அதிகாலையில் எழுந்திருங்கன்றார். எந்த பொம்பளைகளாவது இந்த காலத்து பொம்பளைங்க, பெரும்பாலான பொம்பளை எந்திரிக்காங்களா இல்லைங்களா? 8 மணி ஆனாலும் கோட்டு வாயி பூளையும் இருக்கிறது, தூங்கிட்டு தான் இருக்காங்க. சில நேரங்களில் வெளியூர் போயிட்டு நான் வருவேன், காலையில் 3 மணிக்கு பஸ்ஸு காந்திபுரத்தில் நிற்கும், அல்லது 4-5 மணிக்கு. அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கிட்ட வரும்போது, இப்போ இருக்கிற வீடும் சரி எந்த வீடும் சரி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இந்துக்களுடைய வீடுகளில் லைட் எரியும் வாசலில்.
அங்கே பெண்கள் அந்த குளிரானாலும் வெயிலானாலும் அங்கே கூட்டிட்டு சாணி மொழிக்கு தண்ணி தெளித்து சாணி போட்டு கோலம் போட்டிருப்பாங்க 5 மணிக்கு. இந்த கிறிஸ்தவ வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஏசு அந்த வீட்டின் தலைவர், பெத்தேல் ஹவுஸு, பெனியல் ஹவுஸு, ஜீசஸ் நவர் ஃபைல்ஸு, இந்த மாதிரி ஃபெலிக்ஸு, ராபர்ட்டு இப்படி இருக்கும் பாருங்க. அந்த வீடு அப்படியே பாலடைஞ்ச பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் வெளியில் இருக்கிற குப்பை கூட இருக்காது. நாய் வந்து அங்கே வந்து தெருநாய் வந்து அசிங்கம் பண்ணிட்டு போயிருக்கும், யூரின் போயிட்டு போயிருக்கும், டாய்லெட் போயிட்டு இருக்கும். 8 மணி ஆனாலும் அங்கே தான் இருக்கும். ஆனால் இந்து சகோதரிகள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு வாசை கூட்டுறது தான் முதல் வேலை அவங்களுக்கு. காலையில் எந்திரிச்சிட்றாங்க, அப்புறம் வாசை கூட்டுறாங்க, கோலம் போடுறாங்க, அதுக்கு பிறகு அவங்க குளிக்கிறாங்க, அதுக்கு பிறகு சமையல் செய்கிறாங்க. கிறிஸ்தவ பெண்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? எந்திரிக்காதுங்க, சோம்பேறிங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள். புருஷன் எந்திரிச்சு டீ போட்டு கொடுப்பான், வாசை கூட்டாதுங்க, வீட்டை கூட்டாதுங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாக்க டிசைனாக சாரி கட்டிட்டு வந்து ஆமே நெலுலியா ஹோ ரிபா சங்கர ரபா ரபா சபையில் இருப்பாங்க. ஆனால் திருப்பதி சொல்கிறாரு, நீ என்ன செய்யணுமா, காலையில் எழுந்திருக்கணும். பொம்பளைக்கு மட்டும் இல்லை, ஆம்பளையும் தான். பொம்பளைக்கு மட்டும் சொல்ல நினைக்காதுங்க, ஆம்பளையும் அப்படி தான் இருக்கணும். வெடிய ஃபோன் பார்க்குறது, வெடிய சேட் பண்ணுறது, வெடிய பேசுறது, அதுக்கு பிறகு 6 மணிக்கு தூங்குறது, 10 மணிக்கு எந்திரிக்கிறது. பொண்டாட்டி காய் வச்சு கொடு, சோறாக்கி கொடு அப்படின்னு அவளை தொந்தரவு பண்ணி நான் வேலைக்கு போயிடுவான். அதுக்கு பிறகு இவர் சட்டி பூந்து சொரிஞ்சிப்பார். இது வந்து என்ன செய்யுது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆகவே ஜெபிக்காதவன் இப்படி தான் இருப்பான். என்னைக்கு ஜெப வாழ்க்கையில் வருதோ அன்றைக்கி தான் ஒன்று ஒழுக்கமாக இருக்கும். யார் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கும். ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை, நீங்கள் நம்ம முன்னாடி சொல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஒழுக்கமாகவே இருக்காது. சபைக்கு வந்தாலே ஒழுக்கம் கிடையாது. சபைக்கு வரலைன்னு நீங்கள் எப்படி ஒழுங்காக இருப்பதுக்கு போகிறீங்க? எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் உள்தறிக்கையில் போயிட்டோ ஜபம் தேவையில்லை, நமக்கு சபை தேவையில்லைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கை உண்மையாகவே இருக்காது. அவன் பரிசுத்தமாக இருக்கவே 100% சான்சஸ் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு கூட நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கலை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பைபிள் வாசிக்கலை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செய்தி வாசிக்கலை அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பு பண்ணக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. வாசிங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசங்கிற செய்தியில் பாரா 8 சொல்கிறார். வாசிங்க, தனிமையாயிருங்கள். முதல்ல இங்கே வந்து செட்டாக இருக்காதீங்க, தனிமையாக இருங்க. பொது இடங்களில் நீங்கள் ஜெபிக்கிற தன்மையை காட்டிலும் நீ தனிமையாயிருந்து ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமானதாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் தனிமையை நாட வேண்டும். வெளியே சென்று நீயும் கர்த்தரு ஒரு நாளில் அநேக முறை சந்திக்கிற ஒரு உண்மையான ஒரு ரகசிய இடத்திற்கு சென்று ஜெபியுங்கள். தனியாக இருங்க, செட்டு சேர்ந்து இருக்காதீங்க, ஃபோனில் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிட்டு இருக்காதீங்க. ஃபோனில் இவகிட்ட முடிஞ்சோன்னா அவகிட்ட, அவகிட்ட முடிஞ்சோன்னா இவங்கிட்ட, இவங்கிட்ட முடிஞ்சோன்னா அவங்கிட்ட, அவங்ககிட்ட முடிஞ்ச இவங்கிட்ட, அப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் ஊழியக்காரன், நான் எல்லாத்திட்டையும் பேசுவேன். ஏன்னா நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவேன், எனக்கு கால் வரும், அது வேறு. உங்களுக்கு அந்த வேலை கிடையாது. உனக்கு ஒரு வேளை நீ டெய்லி காலிங்கில் வேலை பண்ணால் அது வேலை, அது தப்பு சொல்ல முடியாது. பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுவீங்க, அது தப்பு கிடையாது. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரத்தில் நம்ம பேசிதான் ஆகணும், அது தப்பு கிடையாது. ஆனால் நீ சும்மா இருக்கிற வீட்டில் இருக்கிற பொம்பளையோ, சும்மா இருக்கிற வெட்டியாக இருக்கிற ஆம்பளையோ, நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனோடு நீங்கள் பேசாமல் நீங்கள் மற்றவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறத விட தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ தனிமையாயிரு. மொதல் நீ செப்பரேட் பண்ணிக்கோ. நீ பொது இடங்களில் நீ ஜபிக்கிற ஜபத்தை காட்டிடும். சர்ச்சில் வந்து மணிக்கணக்காக ஜபம் பண்ணுறது, வார்த்தைகளை நீ கோர்வைகளை அலங்காரப்படுத்துறது, ரொம்ப நேரம் ஜபிக்கிறது, கத்தி ஜபிக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜபிக்கிறது, இதை வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீ தனிமையாக இருந்து ஜபிக்கிற ஜபம் வித்தியாசமானதாக இருக்கும். பர்சனலாக ஜபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அழுது ஜபம் பண்ணுறீங்க இல்லையா, கர்த்தர் அதை கேட்பார். அதுதான் வந்து ஸ்பெஷல். வெளியே சென்று நீயும் கர்த்தர் ஒரு நாள் அநேக முறை சந்திக்கிற உண்மையான ஒரு ரகசிய இடத்துக்கு சென்று செய்வீங்க. என்னைக்காவது நீங்கள் செய்யணும், தனியாக தேவனோடு ஒரு பாய் ஃப்ரெண்டோடு போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு போய் பேசுறதுக்கு தனியாக இடந்துடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதையெல்லாம் விட்டுட்டு உலக மனுஷன் செய்வான். நீங்கள் தேவனை கூட்டிக் கொண்டு கர்த்தரை கூட்டிகிட்டு போயிட்டு போகணும். அதனால் நான் சிறுவனாக வாலிபனாக இருக்கும் போது இந்த மாதிரி சபை பக்கத்தில் என் வீடு அந்த பக்கம் சாஸ்திரி ரோட்டில் இருந்துச்சு, சர்ச்சு இங்கே இங்கே இருந்துச்சு, இந்திரா நகரில் இருந்துச்சு. பைபிள் எடுத்துகிட்டு வருவேன் டெய்லியும் காலையில். வந்தேன்னாக்க சர்ச்சில் வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் முதல்ல நான் ஒரு பைபிள் படிச்சுட்டு முழங்கால் பெட்டிட்டு ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய 18, 20, 16 வயசுகளெல்லாம் அப்படி தான் இருந்தேன். சர்ச்சு எப்பவுமே அது ஓப்பனாக தான் இருக்கும், இல்லை சாவி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. திறந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா ஜெபம் பண்ணும்போது வேறு பிரதர் வருவார், பாஸ்டர் வருவார்.
அதுக்கு பிறகு ஒரு டீ சாப்பிடுவோம், அதுக்கு பிறகு வார்த்தையை தியானிப்போம், குரூப்பாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு பிறகு தனித்தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். சபை திறந்துருக்கும் போது முதல்ல நான் சபைக்கு போவேன், போகிறோன்னு எல்லா இடத்த ஒழுங்குபடுத்துவேன், எல்லாத்தையும் கூட்டி பெருக்குவேன். யார் முதல்ல சபைக்கு போகிறாங்களோ அவங்க அதை செய்வாங்க. முதல்ல போயிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இங்கே சபை நம்ம வச்சுருக்குறோம், தனிமையாக ஜெபம் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. எழுத்து மாதிரி தான் வீடு இருக்குது, ஜோஸ்வா பிரதர் வீடு மாதிரி இருக்குது. ஒரு நாளாவது இங்கே வந்து ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? ஒரு நாளாவது வெட்டியாக டிவி பார்த்துக்கிட்டு, குடும்பநாயம் வச்சுட்டு, ஃபோன் பேசிக்கிட்டு, பிள்ளையை அடிச்சுக்கிட்டு, புருஷன் சண்டை போட்டுக்கிட்டு ஏற்ற மாதிரி சபை இருக்குதே, ஒரு நாளாவது வந்து உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு இங்கே வந்து ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? கிடையாது. நீங்கள் வாடல தெண்டம், கிறிஸ்தவர்னு சொல்லி கேட்க வெக்கம். ஏற்ற மாதிரி சர்ச் இருக்குது. உங்கள் சர்ச் இவ்வளோ விலாசமாக இருக்குது. பைபிள் எடுத்துகிட்டு வரலாம், காலையில் வந்தோடனே எல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி, இது கர்த்தருடைய வீடு, இது பாஸ்டர் வீடு இல்லை, இது எல்லாத்துடைய வீடும் இல்லை, இது கர்த்தருடைய வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற இடம், ஞாயிற்றுக்கிழமை தேவன் வார்த்தை பிரசங்கப்படுது, இது சுத்தமாக வச்சுருக்கணும். க்ளீன் பண்ணி ஒரு சேரை போட்டு ஒரு பைபிள் வாசித்து முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என் புருஷனுக்கு நல்ல வேலையை தாருங்க, என் குடும்பத்தில் சண்டையாக இருக்குது, எனக்கு நல்ல வீட்டை தாருங்க. என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கியா? இல்லை பிரதர் தான் என்னைக்காவது இந்த ஒரு நாள் எட்டி பார்த்துருப்பாரா? இந்த இத்தனை வருஷங்கள் ஒரு நாள் கூட கிடையாது. ஏன் எழுத்தமாக இருக்குது? அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் எங்கே பண்ணுவாங்க? இங்கே நான் எப்போ வந்தாலும் ஜெகதீஷ் பிரதர் வருவார், அது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி செய்தி வாசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவார். நான் இங்கே அடிக்கடி வரும்போது ஜெகதீஷ், நேற்று கூட வரும்போது நான் இங்கே வந்ததுக்கு பிறகு ஜெகதீஷ் ரொம்ப நேரம் வந்து சாயந்தரம் தான் போகணும். அப்போது தனியாக இருக்கிறது எங்கே போய் ஜெபம் பண்ணுறது? நான் ஆம்பளையாக இருந்தால் எங்கேயாவது போகலாம், இல்லை ஆம்பளையாக இருந்தால் நான் எங்கே போகிறது? அப்படி நீங்கள் தேவனோடு நீங்கள் வாசம் பண்ண விரும்பினால் தேவன் உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லாம் சபை இருக்குதே, வரலாம் இல்லையா? அப்போ அப்படி இருந்தால் தான் நீ ஒரு நாளைக்கு அநேக முறை சந்திக்கிற உண்மையான ஒரு ரகசிய இடத்திற்கு செல்லுங்கன்றார். அடுத்த சொல்கிற 11வது பக்கத்தில் சகைங்கிற செய்தியில் 32வது பக்கம் சொல்கிறார், வாசிங்க. ஒரு மனிதனுக்காக அவன் மனைவி ஜெபிக்கும் போது தேவன் அந்த மனிதன் மேலே அசைவாடுவார். அல்லது அதுபோலவே ஒரு மனிதன் தன் மனைவிக்காக ஜெபிக்கும் போது அவள் மீது தேவன் அசைவாடுவார். கணவனுக்காக மனைவிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். அடுத்தவங்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிவிட்டு இவன் இப்படி அவன் அப்படின்னு நேற்று அடித்து போட்டான், ஓச்சு போட்டான், மிதித்து போட்டான்னு மற்றவங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. என் மண்டாட்டி அப்படி, என் பாட்டி அடங்க மாட்டேங்கிறா, என் மண்டாட்டி இப்படி இருக்கிறா அப்படின்னு அவளை பற்றி சொல்லக்கூடாது. என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அப்போ தான் அவன் மேல் அசைவாடுவார். பெற்றோர்கிட்ட சொல்கிறது வேறு, இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, இந்த மாதிரி அப்பா ஆயிடுச்சு, டாடி இப்படி ஆயிடுச்சு, மம்மி இப்படி ஆயிடுச்சு, அது வேறு. எல்லாத்திட்டையும் போய் புருஷனை பற்றியோ அல்லது மனைவியை பற்றியோ, ஒரு நல்ல கணவன் தன் மனைவியை என்ன செய்ய தூத்திட்டு தெரிய மாட்டான். பொதுவாக ஆம்பளைக்கு அது செய்ய மாட்டாங்க, கெட்டவனாக இருந்தாலும் கூட தன் மண்டாட்டி அதிகமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. பொம்பளைக்கு அடிச்சு வச்சுருவாங்க, அவங்களுக்கு வாயடக்க இருக்காது, சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க கூட தான் வாழணும். இடம் பொருள் யாரும் தெரியாமல் புருஷனை அசிங்கமாக பேசிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க கூட தான் கண்ணிய மணியன்னு கொஞ்சுவாங்க. அது பெண்கள் சுபாவம். ஆனால் தெரிஞ்சு சொல்கிறார், அப்படி செய்யாத. அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. மற்றவங்க சொல்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க? காதில் கேட்டுட்டு அது உனக்கு பலகீனம், நாளைக்கு அது உன்னை கேவலமாக நினைப்பாங்க. ஆகவே அவர் சொல்கிறார். அடுத்தது வாசிங்க, என்ன செய்ய சிஓடியில் 111வது கொஸ்டின், அது வாசிங்க. அவள் உடம்பில் துணியே இல்லாமல் போக மட்டும் நீ அவளை அடிக்கலாம், எப்படியோ அவள் அதை செய்வாள். ஆனால் அவளை நீ தேவனுக்கு முன்பாக கொண்டு போ, அந்த பிள்ளையின் ஆத்துமாவை தேவனிடத்தில் உரிமை கோரு, அதனுடைய தரித்திரு. நான் அறிந்தவைகளிலேயே அதுதான் சிறந்த காரியம் என்று நம்புகிறேன். ஆமையா, நான் அறிந்துள்ளபடி அதுதான் சிறந்த தீர்வு. அது ஜெபமே. ஒரு பிள்ளைய வந்து தப்பு பண்ணியாச்சுன்னா ப்ராப்பர் சொல்கிறாரு, அவளை வந்து துணியெல்லாம் கிழிஞ்சு போய் துணியே இல்லாத வரைக்கும் நீ அடித்தாலும் மனைவி ஆட்டும் பிள்ளைகள் ஆட்டும், அதனால் பிரயோஜனம் இல்லை. அவளை நீ தேவனுக்கு முன்பாக கொண்டு போ, அந்த பிள்ளையின் ஆத்மாவை தேவனத்தில் உரிமை கோரு. பிரணாமுடைய பிள்ளை கடைசி பிள்ளை ரெபேக்கா அடங்கா விடாரி, அடங்கவே இல்லை. பெல்ட் எடுத்து அடிக்கிறார் திருக்கதரிசி. அப்போ தப்பு எச்சாதான் பண்ணாலே தவிர அவர் அடங்கவே இல்லை. அப்புறம் மேடாவும் பிரணாமன் முடிவெடுக்கிறாங்க, கணவன் மனைவி, இனிமேல் நம்ம அடிக்க வேண்டாம் அப்படின்னு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் திருந்தினாலாம். அதுதான் அவங்க ப்ராஃபிட் சொல்கிறார். அதுதான் பையனை அடிக்கிறதுனாலையோ பிள்ளையை அடிக்கிறதுனாலையோ ஒன்றும் கிடையாது, கண்டிச்சு வளர்த்தணும். குழந்தையிலேயே வந்து பாப்பா இப்படி பண்ணக்கூடாது, அப்படி தட்டக்கூடாது, குச்சி எடுத்து அடிச்சு போடுவேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். செல்லமெல்லாம் அது வைக்கக்கூடாது. பிறர்பாய் கையாடாதவன்
தன் பிள்ளையை பகைக்கிறான். உன் பிள்ளையை அடி கொடுத்தாம வளர்த்துனீன்னா, பிள்ளையோட பிள்ளை மேலே பிறம்படி படலினாக்கா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பான், போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்குவான். அப்படி கண்ணீர் விடுவேன். உன் மனைவி உன் பிள்ளையை அடிக்கிறா அப்படின்னா, உன் மனைவி மேலே இருக்கிற கோபத்தில் பிள்ளைய அடிக்கிற, இதே அடிக்கிற வேலை தானே உனக்கு அப்படின்னு சில என்ன செய்வாங்க, மனைவி அடிப்பாங்க. என் பிள்ளையை அடிக்காதே அடிமா. ஏன்னா பொண்டாட்டி மேலே கோபம். புருஷன் அடிக்கிறான்னா பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே இருக்கிற கோபத்தில் என்ன பண்ணுவான், பிள்ளையை அடிக்கக்கூடாது அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல. எவ்வளோ பார்த்தாலும் நீங்கள் அவங்கள அடிக்கிறது தான் உங்களுக்கு வேலை. பிள்ளையை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. தாத்தா பாட்டி வீட்டை கொண்டு போய் விட்டுருவாங்க. தாத்தா பாட்டி வீட்டு செல்லம் இருக்கும். தாத்தா பாட்டி வீட்டு செல்லம் அதிகமாக இருந்துச்சுனாலே பிள்ளையினுடைய வாழ்க்கை போயிடும். கவனிங்க, தாத்தா பாட்டி அடிக்க மாட்டாங்க, ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பேரம் பேத்தி. பெற்றோர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பிள்ளையை வச்சுருக்கணும். டாய் அப்படின்னாக்கா அடங்கிடுவேன் நான். தாத்தாட்ட ஓடுறது பொட்டை பிள்ளையானாலும் சரி, ஆண் பிள்ளையானாலும் சரி, இன்றைக்கி அது குட்டி, இன்றைக்கி அது குட்டி பாப்பா, இன்றைக்கி நீங்கள் செல்லம் கொடுத்து பாப்பா இங்கே வாமாரி பண்ணக்கூடாதுமா இப்படிமா, அது நான் அது வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு அடங்காது, அடங்காப்பிடாரையாக மாறிடும். அப்போ போய் என்ன செய்ய முடியாது, ஊருக்கார அடிப்பான். உம்பிள்ளைய என் பிள்ளைய கெடுக்கிறா, உங்களை என் பையன் கூட பேசி அவனை கெடுத்துட்டு இருக்கிறானே, அவளை பிடிச்சி அடிப்பா. அப்போ உனக்கு ஐயோ என் பிள்ளை அப்படி நீ இப்போவே பிள்ளையை பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்படியே அடித்து அடங்கலை, வாலிபத்துக்கு வந்தாச்சு அடங்கலை அப்படின்னா ப்ராபர்ட் சொல்கிறாரு, நீ அவன் நிர்வாணப்படுத்துகிற வரைக்கும் நீ அடித்தாலும் சரி பிரயோஜனம் இல்லை, அவளுக்காக ஜெபம் பண்ணு. பிள்ளையை வளர்த்தும் போதே அடித்து ஜெபம் பண்ணி வளர்த்தணும், அன்பிலேயே கொண்டு போகணும். மனைவி அடிக்கும் போது விட்டுறணும், அவன் அடிச்சுட்டு போகிறான். ஏன் பாப்பா அம்மா தப்பு செய்கிறதுனால தான் அடிக்கிறா அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லணும். அவன் நீ அப்பா சப்போர்ட் பண்ணுறங்கிறனால என்ன செய்ய மாட்டா, அம்மா மதிக்க மாட்டான். அம்மா அடித்தா கத்துனாக்கா அப்பா தடுத்துருவாருன்னு அவளுக்கு வரும். அப்போ அந்த தப்புல அவள் திருந்தவே மாட்டா. அம்மா அடித்தாக்கா நீ கண்டுக்காமல் போயிடணும். அடித்ததுக்கு பிறகு தனியாக தான் சொல்லணும், ஏன் பிள்ளை எப்படி அடித்தேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி மனைவி புருஷன் மேலே இருக்கிற கோபத்தில் பிள்ளை அடிக்கக்கூடாது, அப்பா பிள்ளை அப்படின்ட்டு. ஏன்னா நிறையா குழந்தைங்க அப்பா மேலே தான் அஃபெக்ஷனாக இருப்பாங்க. உடனே இப்போ அம்மா மாதிரிக்கு என்ன கோபம் வந்துடும். புருஷன் மேலே இருக்கிற கோபத்தை பிள்ளைகிட்ட காட்டுவாங்க. புருஷனை அடிக்க முடியாது, பிள்ளையை அடிப்பாங்க. புருஷனை திட்ட முடியாது, பிள்ளையை திட்டுவாங்க, சனி அப்படிம்பாங்க. அது யார் திட்டுறது, புருஷனே. அவனுக்கு சுரீர்னு வரும், பலார்னு இங்கே பொண்டாட்டி மேலே விடுவான். ஆனால் இவனு குழந்தை அடிக்க விட மாட்டேங்கிறான் இவன் சொல்லுவாள். ஆனால் விஷயம் அதுதான், ஈகோ. அப்போது கணவனும் மனைவியும் பிள்ளையை என்ன செய்யணும், வாழ்றதுக்கு இப்போ தகப்பை அடிக்கும் போது பொண்டாட்டி தடுக்கக்கூடாது, நல்லதுக்கு அடிக்கும் போது. அதே மாதிரி பிள்ளை அம்மா அடிக்கும் போது தகப்பம் வரக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பிள்ளையை அடிச்சுட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தானே பிள்ளையை அடிக்கிறான். குடிச்சிட்டு அடித்தானா இல்லை தேவையில்லாததுக்கு அடித்தானா. நல்லதுக்கு அடிக்கும் போது அப்பா அப்படி தான் அடிப்பார், நீ இப்படி தான் இருக்கணும், அப்பா கீழ்ப்படியணும் அப்படின்னு தாய் சொல்லி கொடுக்கணும். தாய் அடிக்கும் போது தகப்பன் சொல்லணும், பாப்பா அம்மா தப்பு செஞ்சங்காட்டி தானே அடித்தாங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த பிள்ளை நல்லா வளரும். அது சின்ன குழந்தை தானே, தெரியாது, 5 வயசு தானே அப்படின்னு சில ஓடுவாங்க. கடைசியில் வாழ்க்கை பாலாக போயிடும். வாசிங்களா, தீர்க்கதரிசி அதான் சொல்கிறார், எல்லாத்துக்கும் மேலே ஜெபம், ப்ரேயரில் தான் பிள்ளையை மனைவியை கணவனை எல்லாத்தையும் கட்டு போடணும். பாருங்க, வாசிங்க, எதிர்பார்ப்பு அப்படிங்கிற செய்தியில் ப்ராபர்ட் சொல்கிறாரு, பேரா 9 வாசிங்க, 15வது பக்கம். எதிர்பார்ப்பு அப்படிங்கிற செய்தியில் ஜபத்தை போல ஒரு அணுகுண்டிற்கோ அது ஒரு ஹைட்ரஜன் குண்டிற்கோ வல்லமை கிடையாது. அல்லேலூயா. ஒரு அணுகுண்டுக்கு ஹைட்ரஜனுக்கு கூட ஒரு பவர் கிடையாதான். ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு சண்டை வர்றது இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் கணவனுக்கு மற்றவங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, மாமியார் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவர் நல்ல புருஷன் தான், ஆனால் சொல்லி கொடுத்து தான் இப்படி வராரு, அந்த பிள்ளை நல்ல, என் மனைவி நல்லவதா, ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வராங்க, அல்லது இவா அப்படி சொல்கிறான், அவன் எப்படி சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெபம் பண்ணினாக்க ஹைட்ரஜன் குண்டை காட்டிலும் அணுகுண்டை காட்டிலும் ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மற்றவங்க மேலே கோவப்படுறதுல அர்த்தம் கிடையாது. என் மாமியார் வந்தால் தான் வீடு கெட்டு போயிடுது, என் மாமனார் வந்தால் தான் வீடு கெட்டு போயிடுதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. மாமியாராக வரட்டும், மாமனாராக வரட்டும், பிசாசே வரட்டும், ஆனால் உங்கள் ஜபம் இருக்குமானால் அது தோற்கடிக்கப்பட்டு விடும். தெரியுது சொன்னார், உள்துறைக்குள்ள போயாச்சுன்னா சொன்னார், நீ மாம்சம் தான் வாசிக்கிறேன், இவன் வாழ்கிறோம். வாசிங்க அடுத்த பக்கம், இயேசுவின் பட்சம் சார்ந்திருத்தல் அப்படிங்கிற செய்தியில் சொல்றாரு, நீங்கள் ரகசியமாக ஜெபிக்கிறீர்களா, அந்த இடத்திலேயே தரித்திருங்கள், உங்களுடைய அறைகளுக்கு செல்லுங்கள், எங்காவது ஒளிந்து கொள்ளுங்கள், கீழே முழங்கால் படியிடுங்கள், தேவனுக்கு முன்பாக காத்திருங்கள். காத்திருங்க.
ரகசியமான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, ரூமில் போய் கதவை சாத்திட்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களை பற்றி குறை பேசாதீங்க. இவங்கனால தான் இப்படி, இவனால தான் இப்படி, அவனால தான் இப்படி, பக்கத்து வீட்டுக்காரனால தான் இப்படி, எங்கள் மாமனானால தான் இப்படி, எங்கள் மாமியாரால் இப்படி, எங்கள் அப்பனால இப்படி, எங்கள் அம்மானால இப்படி, எங்கள் அண்ணனால இப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களால தான். நீங்கள் ஜெபிக்கிற கிறிஸ்துவங்களாக இருந்தால் இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்றதும் கிடையாது. ப்ரேயர் சேஞ்சஸ் விங். ப்ரேயர் என்ன செய்யுமா? ஜெயத்தை எடுக்கும். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. அதில் இன்னொரு வாசிங்க, அடுத்த பேரால சபை ஒழுங்குல பேசுறாரு. பாருங்கள், இப்போது முக்கியமான காரியம் என்னவென்றால், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய முக்கியமான ஜெபம், நீண்ட ஜெபம், இவை அனைத்தும் ரகசியமாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிங்கள். ஒரு ரகசிய அறைக்குள் செல்லுங்கள், கதவை மூடுங்க. பகல் முழுவதும், ரா முழுவதும், அல்ல 2 மணி நேரம் அங்க ஜெபிக்க விரும்புகிறாய், அங்கேயே ஜெபி. பண்ண எல்லாரும் ஊரைகள் நாடகங்கள் நல்லா ஜெபம் பண்ணக்கூடாது. ரகசியமாக ஜெபம் பண்ணுங்க. புருஷனுக்காக கத்திட்டு அவன் காதில் உழுகட்டும் அப்படின்னு, ஆண்டவரே இந்த புருஷனை மனம் திருப்புங்க, ஆண்டவரே அவனை அடித்து போடுங்க, உடைத்து போடுங்க, ஆண்டவரே என் மனைவியை கொன்று போடுங்க, ஆண்டவரே அதுக்கு புத்தி வரட்டும், ஆண்டவரே, அதெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறது என்ன செய்யக்கூடாது? ரகசியமாக இருக்கணுன்றார் ப்ராபெட். ரகசியமான ஜெபம் பண்ணும்போது தேவனுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். அப்புறம் 2வது காத்திருக்கணுமா? உடனே ஜெபம் பண்ணி முடிச்சு அடுத்த நாளே கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் காத்திருங்கள், அவருக்கு சென்று அமைதியாக இருங்கள். துணி துவைப்பது அதை தடை செய்ய அனுமதிக்காதீங்க. ஐயோ ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறேன், துணி வேற துவைக்க வேண்டியதாக இருக்குது, அதை அனுமதிக்காத. கிடைக்கட்டும் துணி, ஜெபம் பண்ணு. அடுத்தது, எந்த ஒரு வேலையும் செய்யாது தடை செய்யாதிருப்பாயாக. ஏன் சிஸ்டர் ஜெபம் பண்ணிங்களா? பிரதர் ஜெபம் பண்ண. ஐயோ வேலை பிரதர், பாருங்க இத்தனை துணி இருக்குது, பாருங்க இத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது, அது உனக்கு தடையாக இருக்கக்கூடாது, தூக்கி போட்டு. ஜபத்துக்கு பிறகுதான் அது. ஜபத்துக்கு பிறகு தான் நீ சோறாக்கணும், ஜபத்துக்கு பிறகு தான் நீ துணி துவைக்கணும், ஜபத்துக்கு பிறகு தான் உன் வேலையை பண்ணணும், ஜபத்துக்கு பிறகு தான் உன் கான்டாக்ட், ஜபத்துக்கு பிறகு தான் உடைய ஒர்க்கு எல்லாமே. எதுவும் அதை தடை செய்ய அனுமதியார்கள். நீ என்ன செய்கிறாய் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள இடம் கொடுக்காதீங்க. அடுத்ததாக அவருக்கு முன்பாக செல்லுங்கள். எங்காவது காடுகளுக்கு செல்லுங்க, சாலையின் பக்கவாட்டிற்கு செல்லுங்க, ரகசிய அறைக்கு செல்லுங்க, கதவை மூடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை சென்றடையும் போது அங்கே கீழே உங்கள் முழங்கால்களை முடக்குவீர்களாக. பிள்ளைகளை எப்படா ஸ்கூலுக்கு போவாங்கன்னு காத்துட்டு இருந்துட்டு அதுக்கு ஒரு கதவை சாத்தி ஆன் பண்ணி டிவி, புருஷன் போயாச்சு புள்ள போயாச்சு, டிவி ஆன் பண்ணி இன்னும் சீரியலு நேற்று எங்கே விட்டோம் அதை பார்க்காதீங்க. என்ன பண்ணணுமா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோன்னே குடும்பஸ்திரீ வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும். யாருமே இருக்க மாட்டாங்க. புருஷன் வேலைக்கு போயாச்சு, இன்னும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயாச்சு, ஃபோன் எடுத்து உன்னுடைய முன்னாள் காதலனுக்கோ அல்லது இன்னாள் காதலனுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ அல்லது வேறு ஏதாவது கடலை போடுற பாஸ்ட்டுக்கோ அல்லது கடலை போடுற பிரதர்ஸுக்கோ பேசிகிட்டு இருக்கக்கூடாது. யார்கிட்ட பேசணும்? தேவன்ட்டு தான் பேசணும். நான் பாஸ்ட்டு ஜெபம் பேசினேன், 1 மணி நேரம் என்கிட்ட பேசினார், அது என்ன பெருமை? அவனையும் கெடுத்து அவன் பேரையும் கெடுத்து நீயும் கெடுத்துக்கிற. நான் அந்த சகோதரிகிட்ட பேசினேன் அப்படின்னு சில பிரதர்ஸ் பேசுவாங்க, அவங்க என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க. அந்த சிஸ்டர் அவளையும் கெடுத்து அவள் வேறையும் கெடுத்து உன் ஆத்மாவையும் கெடுத்துக்கிறேன். நீ தேவனத்தில் பேசணும் இல்லைங்க. ரகசிய பள்ளிக்கூடம் போயாச்சுனாக்க நீ கதவை மூடிட்டு என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். புருஷனுக்காக வெளியே இருக்கிற புருஷன் நல்லபடியில் வரணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. புருஷனை குறை சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, மனைவி குறை சொல்லிட்டு பேசக்கூடாது. உங்கள் ஜெபம் தான் என்ன செய்யுமா? மாற்றும். அடுத்து இன்னொன்று சொல்கிறார், தரித்தினல் அப்படிங்கிற செய்தியில் வாசிங்க. தரித்தினல், உனக்காகவே ஜெபிக்காதே, உன் சிந்தையில் மற்றவர்களை கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். உனக்காக நமக்காக மட்டும் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு தாங்க, அதை தாருங்க, இது தாங்க. உனக்காகவே ஜெபிக்காதே, உன் சிந்தையில் மற்றவர்களை கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேணும். உன்னோட பழகிறவங்க, உன்னோட பேசுகிறவங்க, உங்கள்கிட்ட தப்பாக பேசுனாலும் சரி, சரியாக பேசுனாலும் சரி, அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது கஷ்டங்களை சொல்லியிருப்பாங்க, குறைகளை சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாவத்தில் இருப்பான், விடுதலை இல்லாமல் இருப்பான், விடுதலை இல்லாமல் அந்த பெண் இருப்பாள், அவன் மேலே கோபப்படக்கூடாது, அவளுக்காக ஜெபம் பண்ணு. உனக்காகவே உன் குடும்பத்துக்காகவே ஜெபிக்கக்கூடாது. நியாயத்தீர்ப்பின் மூலம் ஒரு மீட்பு செய்தியில் சொல்கிறாரு, ஜெபம் ஏடுக்க மட்டும் அவர் சொல்ல மாட்டார், ஆனால் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். அவர் பாருங்கள், அப்படி சொந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டாலும் உடனே பதில் கொடுப்பாருன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் பதில் கொடுக்கிற தேவன். அவரே பதில் கொடுக்கிற தேவன். நான் சிறு பையனாக இருக்கும்போது அன்றைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேனா இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த பேனா வாங்குறது வறுமை. ஒரு பேனாவுடைய விலை 1 ரூபாய், 1 ரூபாய் 50 பைசா.
இந்த ₹1.50 வந்து கொடுத்து எங்களால் நான் ஹைஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் போகிறேன். எல்லோரும் பேனாவில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பென்சில், 6ஆம் கிளாஸில் எனக்கு பேனா. அப்போ எங்கள் அம்மா வந்து என்னை ஸ்கூலில் கொண்டு விடும்போது பேனா வாங்கி கொடுமா அப்படின்னு. இல்லை, 30 பைசாவுக்கு ரீபிள் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, ரீபிள் டியூபு, அது ஒரு 30 பைசாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு பயங்கர கோபம். எல்லா பசங்களும் இந்த மாதிரி பேனா கொண்டு வராங்க, நான் மட்டும் ரீபிளா அப்படின்னு கோபம். ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நான் அடம்பிடிச்சேன். உடனே நான் தரம் எழுதிட்டு போனாங்க. இதே ரோடு இந்த 7ஆம் நம்பர் பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது, போடா ஸ்கூலுக்கு போடா, நல்லா படித்து வாடா, இந்த விட நல்ல பேனா வாங்கலாம், எவ்வளோ புத்தி சொன்னாங்க. எங்கள் அம்மாவுடைய பிளான் வேறு, அது எனக்கு தெரியல. அவங்க அந்த ரீஃபில் வாங்கிட்டு, இல்லை எனக்கு வந்து 75 பைசாவுக்கு ஒரு பேனா இருக்குது, அது கொஞ்சம் மற்ற ரகமான பேனா, அதை வாங்கி கொடுன்னு அழுவுறேன். எங்கள் அம்மா என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அது வாங்கி தரல. 30 ரூபா ரீபிள் வாங்கி கொடுத்து, அத்தனை பசங்களுக்கு முன்னாடி ரீபிளை வச்சு எழுதுறதா அப்படின்ட்டு, நீ எல்லாம் படிச்சிருந்தா தானே தெரியும், நீ எல்லாம் அறிவு இல்லை, உனக்கு படிச்சிருந்தா தானே, ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே தெரியும். எங்கள் அம்மாவை திட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். சாயந்தரம் நான் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது கிழங்கு வேக வச்சு காப்பியெல்லாம் குடித்தாங்க. கோபமாக வந்தேன். வந்தோடனே கிழங்கு சாப்பிட்டு காப்பி குடித்தேன். அதுக்கு பிறகு ₹5 ரைட்டர் பேனா, அந்த குழந்தை காஸ்ட்லி பேனா எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. இந்தாடா பேனா அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா, 30 பைசாவுக்கு போயிட்டு வந்துரு, நான் உனக்கு வீட்டுக்கு வந்து நல்ல பேனா, நான் கட்டுறது 75 பைசா பேனா. ஏன்னா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ஒரு காஸ்ட்லி பேனா வாங்கி தந்தாங்க. அப்போது என்னன்னாக்க, எனக்கு அவசரம், நீ படிச்சிருந்தா தானே உனக்கு புத்தி வரும். ஒரு தாய் தன் பாலகனை ஒருபோதும் மறக்க மாட்டா இல்லையா, அது என்னத்தை கொடுக்கணும்னு அவள் அறிஞ்சிருக்கிறா. ஆனால் பிள்ளைக்கே அவசரம். அப்போது சரி நான் கீழ்ப்படிஞ்சு போய் அதை எழுதிட்டு வந்திருந்தானே, அப்போ தான் எனக்கு எங்கள் அம்மா எனக்கு நல்லது செய்ய அறிந்திருக்கும் போது நான் அவசரப்பட்டு இப்படி வார்த்தை கொட்டிட்டேனே அப்படின்ட்டு. அதுபோல தான் தேவன் நமக்கு நல்லவைகளை செய்ய அறிந்திருக்கிறார். ஜெபம் பண்ண உடனே அவர் கொடுப்பார்னு எதிர்பார்க்கக்கூடாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அந்த நேரம் பார்த்து அவர் நமக்கு கொடுப்பார். அதான் அவர் சொல்கிறாரு, ஜெபம் எடுக்க மட்டும் அவர் சொல்ல மாட்டார், ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாலும் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். அது பதில் கொடுக்கக்கூடிய தேவன். பொறுமையாக நீங்கள் இருக்கணும். உங்கள் கணவர் கேட்ட உடனே வாங்கி கொடுக்கலைன்னா கோவப்பட்டுறக்கூடாது. அவர் நீ ஒரு ₹100 புடவை கேட்டிருப்பீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பார். சம்பளம் வாங்கணுன்னு அவளுக்கு ஒரு ₹1000 புடவை வாங்கி கொடுக்கலான்னு மனசில் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டு என்ன செய்வீங்க, புருஷன் திட்டிடுவீங்க. உனக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் தானே, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி தான், உங்கள் குடும்பம் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு அவசரப்படுவீங்க. ஆனால் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே என்ன செய்வான், ₹1000 புடவை வாங்கலாம் உனக்கு மைண்டில் இருக்கும். உங்கள் மனைவி அப்படி தான், புருஷர்கள் சில நேரத்தில் மனைவி அடிச்சுவாங்க, கோவிச்சுக்குவாங்க. அவன் நல்லதை செய்ய அறிஞ்சிருப்பான், ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யாது இருக்கா. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தாக வாசிங்க, உம்முடைய வீடு அப்படிங்கிற செய்தியில் வாசிங்க 23வது பேரா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது, அதன் காரணமாகத்தான் உங்களுடைய பிள்ளைகள் சீமாட்டிகளாகவும் பண்புள்ளவர்களாகவும் நாம் வாழ்கிற இந்த காட்டு பிராண்டித்தனமான உலகில் நேர்மையுள்ளவர்களாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலைனாக்க அவன் எப்படி இருப்பானா, காட்டு மிராண்டியாக இருப்பான், நேர்மை இல்லாமல் இருப்பான். நாம் தினந்தோறும் ஜெபிக்கவில்லை என்றால், எல்லா நேரமும் இரத்தத்தின் கீழ் நம்மை வைக்கவில்லை என்றால், உன்னுடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் உழந்து போய் மரித்து விடுவாய். எல்லாத்தையும் ஜெபத்தில் வைக்கலைன்னு என்ன செஞ்சிருவேன், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிடுவேன், நிம்மதி சமாதானம் இருக்காது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது நேரம் இருக்குமான புஸ்தகத்தை வாங்கி படிங்க. தீர்க்கதரிசி செய்தி புக்கு யானை தீர்க்கதரிசி ஜபத்தை பற்றி சொல்கிறார். உள்தரையில் போனவனுக்கு ஜபம் தேவையில்லைங்கிற உபதேசம் தவறான உபதேசம். நம்ம உள்தரைக்கிலேயே முதலாவது போகலை. நம்ம ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம், சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். சபைக்கு வரலைனாக்க உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கவே இருக்காது. ஒருவேளை தூரத்தில் இருக்கிற மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக வரணும். மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சபையில் ராபோஜனம் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கணும், உங்களுக்கு சபை விசுவாசிகள் இருக்கணும், உங்களுக்காக ஜபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையான எங்கள் சபை எனக்காக ஜபிக்கும் அப்படிங்கிற அனுபவத்தை கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், உங்களால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். நான் உள்தலைக்குள்ள போயிட்டேன், நான் டெய்லி செய்தி கேட்பேன், டேப்பில் கேட்பேன், ஒளிநாடாவில் கேட்பேன், புக்கில் வாசிக்கிறேன், நான் தினமும் ஒரு 10 செய்தியாவது கேட்டுருவேன், ஒரு 5 செய்தியாவது கேட்டுருவேன், நான் நைட்டு முழுவதும் செய்தி கேட்பேன். நோ யூஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டிலேருந்து எத்தனை தான் படித்தாலும் ஸ்கூலில் போய் வாதியார் டீச் பண்ணால் தான் அது எக்ஸாம் எழுத முடியும். வாதியார் டீச் பண்ணாமல் உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது இல்லைங்களா? அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நம்பரே கொடுப்பான். நான் ஸ்கூலில் வேணா வீட்லேயே நான் படிச்சுட்டேன், நான் எது வேணாலும் கேட்டால் ஒப்பிப்பேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம் இது டோக்கன் கிடச்சிட்டு நம்பர் கிடைக்காது.
நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், டெய்லி அட்டண்டன்ஸ் கொடுக்கணும், அங்கே இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கணும். ட்ரில்லு, ஜெபம் பண்ணுறது, ப்ரேயரு, பாட்டு, ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் கல்விமானாக இருக்க முடியும். உங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லித்தரலையா? கேம்ஸ் பீரியட் இதெல்லாம் சொல்லித்தரலையா? ரெக்ரேஷன் பீரியடில் ஸ்கூல் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அல்லது எப்படி மாரல் பீரியடில் வந்து ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க. அதுக்கு பிறகு பாடும். சயின்ஸில் ஒரு விதமாக இருக்கும், மேக்ஸில் ஒரு விதமாக இருக்கும், தமிழில் ஒரு விதமாக இருக்கும், இங்கிலீஷில் ஒரு விதமாக இருக்குது. இந்த மாரல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்காக ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புகிறோம். வெறும் புக்கம் படிக்கிறதா இருந்தால் ஸ்கூல் நமக்கு தேவையில்லை. வீட்டில் உட்கார வச்சு படித்து மனப்பாடம் பண்ண வச்சிடலாம். ஆனால் இந்த ஒழுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது பள்ளிக்கூடம் போய் தான் கற்றுக்கொள்ளணும். அதுபோல தான் வெறும் பைபிளை செய்தி படிக்கிறதுக்கு வீடு போதும். ஆனால் சபை ஒழுங்கு, ஆவிக்குரிய ஒழுங்குனாக்க சபை கூடுதல் அவசியம். ராபோஜனம் அவசியம். சபையில் நீங்கள் ஜெபம் பண்ணுறது அவசியம். சபையில் பாட்டு பாடுறது அவசியம். இந்த ஆவிக்குரிய ஒழுங்கு உங்களுக்கு இருக்கணும். இந்த ஆவிக்குரிய ஒழுங்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உலகத்துக்குரிய வாழ்க்கையில் அபிஷேக் சவுத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் மெசேஜ் இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. சபைக்கு போகலின்னா, சர்ச்சுக்கு போனீங்கன்னா தான் அந்த ஒழுக்கம் வரும். ஏதோ பாஸ்டர் வந்து கூட்டம் சேர்த்துறதுக்காக, நீங்கள் எல்லாம் காணிக்க கொடுக்குறதுக்காக சொல்லப்படுற பிரசங்கம் அல்ல. நீங்கள் டிசிப்ளினாக இருக்கும். சபைக்கே நான் போகலை, எந்த சபைக்கு போகிறது அப்படின்ட்டு நீங்கள் சபை காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்க நீயும் கட்டும், பிள்ளைகளும் கட்டும். ஞாயிற்றுக்கிழமை மீதி என்ன பண்ணுவீங்க? வீட்டில் இருந்து கொஞ்ச நேரம் செய்தி பார்ப்பீங்க, அப்புறம் சினிமா தான் உன் பிள்ளைங்க பார்க்கும். இல்லை உன் பிள்ளைங்க என்ன செய்யும்? அப்போ நான் இந்த வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், கிரிக்கெட்டுக்கு போயிட்டு வரேன், அதுக்கு போயிட்டு வரேன். அங்கே உட்காந்து இன்னொருத்த வீட்டில் டிவி பார்த்துருப்பாங்க. சபைங்கும் போது உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீங்கள் வரீங்க, இந்த பிரசங்கம் கேட்குதுங்க, பாடுதுங்க. அது வாலிப பிராயம் வரைக்குமாக அது நடக்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுக்கும் மரத்திற்கு ஒப்பாக இருப்பான். அப்போது தீர்க்கதரிசியினுடைய செய்தியின் அடிப்படையில் நம்ம உள்துறைக்கில் இன்னும் நம்ம போகலை. உள்துறைக்கு போயாச்சுன்னு தீர்க்கதரிசி எந்த செய்தியுமே சொல்லலை. உள்ளே போனவனுக்கு ஜபம் தேவையில்லை. நம்ம உள்ளே போகலை. உள்ளே போகிறது கேவலமா? ராப்சருக்கு பிறகு போக போகிறோம், இனிமேல் தான் போக போகிறோம். உள்ளே போயாச்சு, எனக்கு சபை தேவையில்லை, எனக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை, எனக்கு ராபதின் தேவையில்லை சொல்கிற நீ வந்து உள்துறைக்குள்ளே போக முடியாது. இதுதான் உபதேசம். 2 உபதேசம் உங்களுக்கு, 2 மெசேஜ் இப்போ வருது. ஒன்று வந்து ஆடர் சாட்சியில் சாத்தானை பற்றி சொல்லிட்டு வந்தேன். இப்போது உள்துறைக்குள்ளே வந்தாச்சு. இதை நான் கட் பண்ணி 2ஆவது மெசேஜாக போட்டுருவேன். சரி, இப்போது இந்த உள்துறைக்குள்ளே போகிற அனுபவம் உள்ளவர்களுக்கு இறுதியில் ஏற்கனவே தேவன் நினச்சிருக்காரு, தன்னுடைய வார்த்தைங்கிற மேக்னெட் வச்சுருக்காரு. உங்களுக்கு தெரியும் இது செஞ்சால் தப்பு. இது செய்தி படிக்கும்போது தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்காரு, பாஸ்டர் தான் பேசுகிறார், தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, அதான் பாஸ்டர் கரெக்ட், ஆமீன் ஆமீன் அப்படியே வரும். ஆனால் நீங்கள் செய்தி படிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் விட்டும். இதோட பாஸ்டர் இப்படி கோவமாக பேசுகிறாரு, பாஸ்டர் நீ இப்படி சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு தோணும். ஏன்னாக்க உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி இருந்திருந்தாக்க வேதத்திலையும் இருக்குது, செய்தியிலும் இருக்கிறது. அதை நம்ம பிரதர் சொல்கிறாரு, நம்ம பாஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னு வருவீங்க. அப்போ நான் சொல்லாமையே தெரிகிறது தான் பரிசுத்தாவி பெற்ற அடையாளம். பண்ணுமா திருடு தப்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ணணுமா? அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? திருடு தப்புன்னு நான் சொன்னாலும் சொல்லாட்டி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பது வித்துக்கு தெரியும். பிரசங்கத்தின் மூலமாக அல்ல. பிரசங்கம் அதை என்ன செய்து ஊக்குவிக்குது. உங்களுக்கு இறுதியத்தில் மறந்திருக்கிற அந்த வெளிப்பாடுகளை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டி அது ஊக்குவிக்குது. என்னதான் என்னில் கண்டே என்னையும் நேசிக்க, என்னதான் என்னில் கண்டே என்னையும் நேசிக்க, நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நானோ நல்லவன் இல்லை என்றாலும் நேசித்தீரே, என் சொல்வேன் அன்பினை என்றாலும் நேசித்தீரே, என் சொல்வேன் அன்பினை. என்னதான் என்னில் கண்டே என்னையும் நேசிக்க.